இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எப்போதும் போல பயிற்சி கொடுக்க தயாராகிட்ட நிலையில் இன்றைக்கி நமக்கு இறைவன் அருளில் எல்லாமே நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம கொடுக்க போகிற பயிற்சி முத்திரைங்க. அது என்ன முத்திரை? நீர் இருந்தால் தான் உலகமே செழிக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதை மையமாக வச்சு 3 இடத்துல இந்த இடத்துல யோகா வல்லுநர்கள் அடக்கிட்டாங்க. வர்ண முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்கிறது, இதில் பலன் என்ன? இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாம் முதல்ல நன்றி சொல்லணும். அவங்க செய்ய போகிறாங்க. நம்ம அவங்கள காட்டுங்க. வர்ண முத்திரைகள் செயல்படுவோம். அன்பான வேண்டுகோள், முத்திரை செய்யும் போது ஏற்கனவே மோதிரம் கொடுத்துலாம் கைச்சிடுங்க. இதான் மிக மிக அவசியம். வெறும் கிடையாது, 3 விரலும் ஒன்றா இருக்கணும். இது 2ஐயும் ஒன்றா இணைக்கணும். உடனே வராத போனால் கூட பரவாயில்ல. நீங்கள் செயல்பட ஒன்றாயிட்டா தான் முழுநிலை. இப்படி செயல்படும் போது உங்கள்கிட்ட உள்ள உறுப்புகள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. இது அதாங்க உண்மை. எந்த மாற்றமும் இல்லை என்பது இதில் நினச்சிக்கலாம், ஞாபகம். ஆனால் விரல் ஒன்றா இருக்கணும். வரலன்னா கவலைப்படாதீங்க, தொடர்ந்து செஞ்சால் வந்துடும். அதான் முக்கியம். இப்போ நண்பர்கள் செய்ய போகிறத பார்த்துக்கிட்டே இருங்க. எனது இனிய நண்பருக்கு முதல்ல நன்றி வணக்கத்தை சொல்லிக்கிறோம். பாருங்கள், வர்ணமுத்திரை செயல்படுறாரு. சரியான முறையில் செயல்பட்டு இருக்காரு. எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டு. ரொம்ப அழுத்தாதீங்க நண்பா. அதே சமயம் உதடு 2 ஒட்டி இருக்கணும். சுவாசம் சீராக இருக்கணும். அதை நீங்கள் அப்படியே இது 5 நிமிடம் செய்யப்பட்டால் உங்களுடைய நிகழ்வு, நினைச்ச காரியங்கள், நினைச்ச எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவங்களோட குழந்தைகளை காட்டுங்க. அப்படியே திரும்பி இதில் உள்ள பலன் என்ன என்பதை இப்போது யூடியூப்பில் ரசிகர்கள் எல்லாம் அனைவருக்கும் இதில் தெரிஞ்சுக்க. வர்ண முத்திரையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வர்ண முத்திரையில் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன? நமக்கு எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, டாக்டரை போய் அடிக்கடி பார்க்குறோம். தோல் நோய்கள் நீங்குங்க. வாய்ப்பே இல்லைங்க வர்றதுக்கு. முகப்பரு இருக்குன்னு சொல்லுவாங்க. முகப்பருக்கள் சரியாகும். இதில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது ஞாபகம் வச்சுங்க. டீயில் இப்போ யாருமே சீனி போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நீங்கும். அதிக நேரம் செல்ஃபோன், சினிமா படம், செல்லுனா ஞாபகம் வச்சுங்க. இப்போ டச்சு செல்லு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே இதில் ரொம்ப அதிகங்க. செல்ஃபோன் பார்ப்பவர்கள் தினம் 5 நிமிடம் பயிற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், வேண்டாங்களா? ஏன்னா காலகட்டத்தில் மாற முடியாது. பார்த்தாலும் 5 நிமிடம் பயிற்சி செய்ய வேண்டும். செய்தெல்லாம் மாத்திரை நீங்களே தயார்படுத்திக்கலாம். இதையும் தாண்டி இன்னொன்று உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் தெரியும். எனக்கு நீர்க்கடுப்பு, சிறுநீர்கள் இதெல்லாம் இருக்குது. என்னங்க சார் செய்யலாம்? கவலையே விடுங்க. உங்கள் கை விரல், உங்கள் கை பக்கத்திலே இறைவன் கொடுத்துருக்காங்க. வெள்ளைப்படுதல், தொந்தரவு சரியாகும். இதை செய்தால் 5 நிமிடம் பயிற்சி. அது கூட்டிங்க. அடுத்து எனக்கு இன்னும் சொல்ல போனால் தாகம் தனியும். உடல் சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். உடல் சூடு குறையுங்க.